ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு துல்ஹத் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உப்புமா ரெசிபி தாங்க. எப்படி ரொம்ப ஈஸியாக, சில பேருக்கு உப்புமா வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஹார்டாயிரும், இல்லை ரொம்ப தண்ணி ஆயிரும். கரெக்டான பக்குவத்தில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். பேன் நல்லா சூடான பிறகு அதில் நம்ம ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு இதில் வந்து நம்ம கடுகு உளுந்து 2 கலந்து தான் வச்சுருப்பேன். ஸோ கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடித்து வரும்போது அடுத்து நம்ம இதில் வந்து கருவேப்பிலை சேர்க்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுத்தது வந்து காஞ்ச மிளகாவை 1-2 நறுக்கி போட்டிருக்கேன், அதை சேர்த்துப்போம். அடுத்தது இதோட வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்தா போதும், ரொம்ப வெங்காயம்லாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், கொஞ்சம் மூடி வைங்க, கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எந்த மாதிரி கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கப்பில் ரவா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தான் உங்களுக்கு, இப்போ 1 கப் ரவா எடுத்திங்கன்னா அதில் 1.5 கப்பு 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பக்கத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், கரெக்டான ஒரு பதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப திக்காகவும் ஆகாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகாது, கரெக்டான பக்குவத்தில் நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வறுத்து வச்சுருக்க ஆல்ரெடி நீங்கள் ரவையை வந்து வறுத்த ரவையாக இருந்தாலும் ஓகே, வறுக்காத ரவையாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அப்படியே கிளறி மறுபடியும் இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. ஒரே நேரத்தில் கொட்டினீங்க அப்படின்னா செட் ஆகாது உங்களுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. இது வந்து கொஞ்சம் வேகணும், அதனால் லேசாக கிளறி விட்டு மூடி விடுங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். சில பேருக்கு உப்புமா வந்து ரொம்ப கெட்டியாயிரும், ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாகவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும். இதுக்கு என்ன பக்குவம் அப்படின்னா, தண்ணி தாங்க பக்குவமாக இருக்கணும். நீங்கள் வந்து ரவா எடுக்கிறதுக்கு முன்னாடி ரவா ஒரு கப்பில் போட்டுக்கோங்க. எந்த கப்பில் போடுறீங்களோ அந்த, இப்போ ஒரு கிளாஸில் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிட்டீங்க, 1 கப்பு வந்து ரவா எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஆட் பண்ணாதீங்க, குறைவு ஆட் பண்ணுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். இப்போ நான் எப்படி சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் நம்ம கொஞ்சமாக கீ, அதாவது நெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி கொடுத்து பாருங்கள், எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப சாப்பிடுவாங்க. எப்போவுமே கொஞ்சமாக சாப்பிட்ற அளவு உப்புமா கூட இந்த வாட்டி நிறையா போகும். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உப்புமாவை எடுத்து நம்ம இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நார்மல் எந்த மாதிரி பாட்டிலாக இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம பவுலில் அப்படியே திருப்பி விட்டுடலாம். இப்போ ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ஸோ பார்த்து எடுங்க. பாருங்கள், இப்போ பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. ஹோட்டலில், அப்புறம் ஐயர் ஹோட்டலில் இந்த மாதிரி தான் அதை நல்லா சர்வ் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்கும். பாருங்கள், ஆவி பறக்குது, அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது. இதில் ஜஸ்ட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணுறதுக்காக லைட்டாக ஒரு பாதாம் வைங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நானே எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு. நீங்கள் கிட்டத்தட்ட இதை ஒரு மணி நேரம் வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டா கூட இதே சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ இதில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு முந்திரி, ஒரு பாதாம், ஒரு ரைஸின் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.